அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீர் வளங்கள்னு சொல்லுவாங்க. வாட்டர் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் 2 டைப் இருக்குது. இந்தியாவோட நீர் வளங்களை பார்த்துக்கிட்டோம்னா 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஒன்று ஹிமாலயன் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இந்த ரீஜன்ல இருந்து இந்த ரீஜன் வரைக்கும் இருக்கும். அப்போ இமயமலையில் உருவாகும் ஆறுகள்னு சொல்லிட்டு ஒரு வகையாக பிரிக்கிறாங்க. இன்னொன்று தீபகற்ப ஆறுகள்னு சொல்றாங்க. தீபகற்ப ஆறுனா என்னது? பெனிசுலார் ரிவர்னு சொல்லுவாங்க. பெனிசுலார் ரிவர்னா இந்த பக்கம் இருக்கு. ஸோ இதை தான் பெனிசுலான்னு சொல்லுவோம். 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்டதா என்ன சொல்லுவாங்கன்னா பெனிசுலார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. கணவாய்னா என்னது? பாஸ். பாஸ்னா என்னது? எக்ஸ்பிளனேஷன். பாசஸ். கணவாயின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இரு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கணவாயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ 2 டைப்பாக பிரிக்கிறோம். தீபகற்ப ஆறுகள், மேலே இமயமலை ஆறுகள்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இமயமலை ஆறுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 3 ஆறுகள் இருக்கு. கங்கா, ஸோ செகண்ட் ஒன் பிரம்மபுத்திரா, தேர்ட் ஒன் சிந்து. ஸோ சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 3 ரிவர் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சிந்துவோட ஆரிஜினேட். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டும் என்ன மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதளவு கேட்டுட்டு இருக்காங்க 2019 இருந்து இப்போ 25 வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ரிவர் எந்த இடத்துல இருந்து ஆரிஜினேட் ஆகுது? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஒரு ஆறு எந்த இடத்துல ஆரம்பிக்கும் இடம், முடியும் இடம் என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட கிலோமீட்டர்ஸ், இதோட லென்த்து இதெல்லாம் நீங்கள் படிக்க முடிஞ்சால் படித்து வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கும் போது மட்டும்தான் இது மொத்தமாக என்ன ஆகும், மொத்தத்தையும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு மட்டும். பட் சிங்கிள் கொஸ்டின் கேட்கும் போது எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுது, எந்த இடத்துல டெபாசிட் ஆகுது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்று முக்கியமானது ட்ரிபியூட்ரிஸ், அதாவது துணை ஆறுகள். இதை தான் இப்போ அடிக்கடி கஷ்டமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஹெரான் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அது எந்த நதியோட துணை ஆறு அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்மளே ஸ்கூல் புக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் துணையாறுகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, வலதுகரை துணையாறு எது, இடதுகரை துணையாறு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி என்னது, லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும்னா அதோட ட்ரிபியூட்டரிஸை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் 2 கான்செப்ட் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஆரிஜினேட் பாயிண்ட், எங்கே போய் முடியுது, அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அதை மட்டும் பார்க்கலாம். சிந்து ரிவர். ஸோ சிந்து ரிவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் திபெத் சொல்லுவாங்க, திபெத் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உலகின் மிகப்பெரிய பீடபூமின்னு பார்த்தீங்கன்னா எதை சொல்லுவாங்கன்னா திபெத்தியன் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டெக்கான் பிளாட்டியூ எங்கே இருக்கும்? இந்த இடத்துல. நம்மகிட்டயே ஒரு பீடபூமி இருக்கு, பெனிசுலார் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. அந்த பெனிசுலார் பிளாட்டியூ தான் 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. மத்திய உயர் நிலங்கள், சென்ட்ரல் ஐலாண்ட், அண்டு டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இது 2 சேர்ந்து தான் பெனிசுலார் பிளாட்டியூ. உலகளவில் மிகப்பெரிய பீடபூமின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க, திபெத்தியன் பீடபூமின்னு சொல்லுவாங்க. சைனால இருக்கு. ஓகேங்களா? திபெத் பீடபூமி. இங்க ஒரு லேக் இருக்கும் சின்னதா. ஸோ இந்த லேக்கோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்சரோவர் லேக். மான்சரோவர் லேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லேக்கோட பேரு. ஓகேங்களா? மான்சரோவர் லேக்குன்னு சொல்லுவோம். ஸோ திபெத் அண்ட் மான்சரோவர் லேக். அதுக்கப்புறம் இது பக்கத்தில் ஒரு எஸ்எஃப்ல ஒரு மவுண்டைன் இருக்கு. ஸோ இந்த மவுண்டைன் தான் பார்த்தீங்கன்னா கைலாஸ் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவோம். கைலாஸ். ஸோ எதுக்கு இந்த 3 விஷயத்தையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, ஏன்னா இப்போ கூட ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். எந்தெந்த ரிவர் எந்தெந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகும்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்க்கும்போது 2 ரிவர் ஒரே இடத்துல ஆரிஜினேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்று சிந்து, இன்னொன்று பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? திபெத்தோட நார்த்தன் பாயிண்ட்ல தான் யார் ஆரிஜினேட் ஆகுறாங்கன்னா சிந்து ரிவர் ஆரிஜினேட் ஆகுது.
ஓகேங்களா? திபெத்தோட நார்த்தன் பாயிண்ட்ல தான் சிந்து ரிவர் ஆரிஜினேட் ஆகுது. ஸோ சேம் திபெத்தோட ஈஸ்டர்ன் பார்ட்ல தான் பிரம்மபுத்திரா ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது. பிரம்மபுத்திரா ரிவர். ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே ஒரே பிளேஸ்ல தான் ஆரிஜினேட் ஆகுது. ஆனா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்கறாங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா, திபெத்தும் ஒரே இடத்துல தான் இருக்கு, மான்சரோவர் லேக். ஸோ லேக் இது ரிவர் தானே, அப்ப அந்த லேக்ல இருந்து தான் இந்த பக்கம் வரும். அப்ப ரெண்டுமே ஒரே பிளேஸ்ல தான் இருக்கு. ஆனா இன்னொன்னு என்ன இருக்கு, இங்க கைலாஸ் சொல்லிட்டு ஒரு மவுண்டைன் வந்து இருக்கு. அப்போ சிந்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 பிளேஸ்ல எதுனாலுமே கொடுக்கலாம். சிந்து நதி ஆரிஜினேட் பாயிண்ட்னு கொடுத்துட்டு மான்சரோவர் லேக் கொடுத்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான், திபெத் ஆன்சர் கொடுத்தாலும் கரெக்ட் தான், கைலாஸ் ஆன்சர் கொடுத்தாலும் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதே போல பிரம்மபுத்திரா ரிவர். அப்ப பிரம்மபுத்திரா ரிவர் டோட்டலா ஈஸ்டர்ன் பார்ட்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க ரெண்டு விஷயம் தான் இருக்கு. என்னது? லேக்கும் திபெத்தோட பீடபூமியும். இது ரெண்டு மட்டும் தான் இந்த பக்கம் இருக்கு. கைலாஸ் எங்கிட்டு இருக்கு? இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடு வந்து இருக்கு. அப்ப சிந்துக்கு மட்டும்தான் கைலாஸ் வந்து அடிக்கணும் கொடுத்துருந்தாங்கன்னா. திபெத்துக்கு சாரி பிரம்மபுத்திரா கேட்டாங்கன்னா திபெத் இல்லைன்னா மான்சரோவர் லேக், அதை தான் ஆன்சரா போடணும். உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கா அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் என்ன ஆன்சர் வச்சிருப்பாங்கன்னா மான்சரோவர் லேக் அண்ட் திபெத்னு சொல்லி ஆன்சர் வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கேற்றப்பல நீங்க மாத்திக்கணும். ஓகேங்களா? கைலாஸ் வச்சிருந்தாங்கன்னா டைரக்டா எங்க எடுத்துக்கலாம்? சிந்து ரிவருக்கு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ சிந்து ரிவர் பார்க்கலாம். சிந்து ரிவர் திபெத்தில் ஆரிஜினேட் ஆகிட்டு மான்சரோவர் லேக்ல ஆரிஜினேட் ஆகி இந்தியாவுக்குள்ள நுழையுது. இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு 2 மவுண்டைனுக்கு இடையில வந்து போகுது. ஸோ என்னென்ன மவுண்டைன்னா லடாக் அண்டு ஜஸ்கார். இங்க 3 மவுண்டைன் ஒரே மாதிரி தொடர்ச்சியா இருக்கும். லடாக், ஜஸ்கர் அண்ட் இந்த இடத்துல பீர்பாஞ்சல் 3 மவுண்டைன் வந்து இருக்கும். லடாக் ஜஸ்கர் மவுண்டைன் வழியா உள்ள போயிட்டு இந்தியாவுக்குள்ள கொஞ்சம் தூரம் ஓடி இந்தியா விட்டு வெளியே போகும். ஸோ இந்த வெளியே போற இடத்துல ஒரு பேர் வந்து வச்சிருக்கு. ஸோ எந்த பிளேஸ்ல இது வெளியே போகுதுன்னா சில்லார்ன்ற பிளேஸ்ல வந்து வெளியே போகுது. பாகிஸ்தான்ல என்ட்ரா இடத்துல அதோட பேர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிந்து ரிவர் பாகிஸ்தான் கிட்ட போகும்போது எந்த பிளேஸ் கிட்ட போகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்தியா விட்டு வெளியே போற இடம் என்னது? சில்லார்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல போயிட்டு இதோட 5 துணையாறுகள் வந்து சேருது. ஓகேங்களா? முன்னாடியே சொன்ன 2 டைப் வந்து இருக்கு ஆறுகள்ல, ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? துணையாறு, கிளையாறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்ரிபியூட்டரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரி. துணையாறு, கிளையாறு. ஸோ நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. துணையாறுனா என்னது? கிளையாறுனா என்னது? துணையாறுனா என்னது? கிளையாறுனா என்னது? ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஸோ துணையாறுனா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரிஜினேட் பாயிண்ட் வந்து நிறையா இருக்கும். வேற வேற இடத்துல ஆரிஜினேட் ஆயிட்டு ரிவர் வந்து ஒரு ரிவரோட வந்து ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகி கடைசியில் ஒரே ரிவராக போகும். இது அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றினீங்கன்னா அதுதான் கிளையாறு. அப்போ ஆரிஜினேட் பாயிண்ட் ஒரே இடம் தான். இந்த ஒரு ரிவர்ல இருந்து பல கிளைகளா பிரிகிறத என்ன சொல்றாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரின்னு சொல்லி சொல்றாங்க. துணையாறுனா என்னன்னா வேற வேற இடத்துல ஆரிஜினேட் பாயிண்ட் வந்து இருக்கும். ஆரிஜினேட் பாயிண்ட் நிறையா இருக்கும். அதுல இருந்து வந்து ஜாயிண்ட் ஆகிறதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா துணையாறுகள்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளையாறுனா ஒரே ஒரு ஆரிஜினேட் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆரம்பிக்கிறோன்னா தொடங்கும் இடம் ஒன்று தான் இருக்கும். அந்த ஒரு ரிவர்ல இருந்து பல கிளைகளா பிரிகிறதான் கிளையாறுகள்னு சொல்லி சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப சிந்துக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா துணையாறுகள் தான் அதிகமா இருக்கு, அதாவது ட்ரிபியூட்டரிஸ் தான் அதிகமா இருக்கு. அப்ப ட்ரிபியூட்டரிஸ்னா என்னது? ஏதோ ஒரு ரிவர் வந்து போகுது, இந்த ரிவரோட வேற வேற இடத்துல 5 பிளேஸ்ல ஸ்டார்ட் ஆகி அதோட வந்து ஜாயின் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே மான்சரோவர் லேக்ல இருந்து ஒரு ரிவர் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அதோட பேர் தான் என்னது? சட்லஜ். அப்போ சட்லஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மான்சரோவர் ஏரி. இது இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். மான்சரோவர் லேக் அண்ட் சட்லஜ். அடுத்து அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேசத்துல இருந்து 3 ரிவர் வந்து ஜாயிண்ட் ஆகும்.
ஸோ என்னென்ன பார்த்துருவோம். ஸோ ஜீலம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்த 3 ரிவர் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஜீலம், ஜினாப், ரவி அண்ட் பியாஸ், இந்த மூணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹச்பி, ஹிமாச்சல் பிரதேஷ். அப்போ ஒரு ரிவர் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வருது. இன்னும் 3 ரிவர் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஜினாப், ரவி அண்ட் பியாஸ். சட்லஜ் பார்த்துக்கிட்டோம்னா மான்சரோவர் லேக். ஓகேங்களா. இதை வச்சு ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழ்கண்டவற்றில் உள்ள ஆறுகளில் எந்த ஆறு இந்தியாவில் உற்பத்தி ஆகவில்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ல சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கா, அப்புறம் சட்லஜ், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சொல்லுங்க, எது இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகலை? சிந்து நம்மளுக்கு தெரியும், சிந்துவும் பிரம்மபுத்திராவும். ஏன்னா சிந்து பிரம்மபுத்திராவும் எங்க ஆரிஜினேட் ஆகுது? திபெத்தில் தான் ஆரிஜினேட் ஆகுது. இன்னொன்று கங்கா கண்டிப்பா தெரியும், இந்தியாவின் தேசிய ஆறு என்னதான் சொல்லியிருக்காங்க, கங்கை தான். அப்ப அது அவுட்டு. ஏன்னா வெளியில உற்பத்தி ஆறுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப சிந்து பிரம்மபுத்திரா தான் எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா எது நம்ம படிக்கல? இந்த சட்லஜ் படிக்கல. ஏன்னா ஸ்கூல் புக்ல வெறும் துணையாறுகள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, அதோட ஆரிஜினேட் பாயிண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப இந்த சட்லஜ் ஆப்ஷன்ல இருக்குன்னா நம்ம எலிமினேட் பண்ணிட்டு வந்திருப்போம், சட்லஜும் கங்கையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சட்லஜ் எங்க ஆரிஜினேட் ஆகுது? மான்சரோவர் லேக். புரிஞ்சுதா? அப்ப 3 ஆறுகள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவின் வெளியில ஆரிஜினேட் ஆகுது, கங்கா மட்டும் என்னது இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகுது. ஓகேங்களா. அப்ப இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. புரியுதா? ஓகே. ஸோ மொத்தம் 5 துணையாறுகள் வந்து இருக்கு. சிந்துவோட துணையாறுகள்ன்றது வேற வேற பிளேஸ்ல ஆரிஜினேட் ஆயிட்டு அதோட வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ ஜாயிண்ட் ஆயிட்டு அடுத்து கடைசியா பாகிஸ்தான் விட்டு வெளியே வந்துட்டு அரேபியன் சீல போய் கலந்துடும். அப்ப இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? திபெத், மான்சரோவர் லேக், கைலாஸ். எண்டிங் பாயிண்ட் வந்து அரபிக்கடல். 5 துணையாறுகள் வந்து இதுக்கு இருக்கு, ட்ரிபியூட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஆரிஜினேட் ஆகுது. இதோட டோட்டல் கிலோமீட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 285650 கிலோமீட்டர். இதுல 2 விஷயம் இருக்கு. ஏன்னா இந்தியாலையும் கொஞ்சம் ஆரிஜினேட் ஆயிருக்கு, பாகிஸ்தான்லையும் கொஞ்சம் ஓடுது. ஓகேங்களா. இதை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம், சிந்து நதி நீர் ஒப்பந்தம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. 80:20 சொல்லுவாங்க. ஸோ 20 பங்கு நம்மளுக்கு, 80 பங்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு 100 லிட்டர் தண்ணி இருக்குன்னா, இல்லை 10 லிட்டர் தண்ணி இருக்குன்னா 8 லிட்டர் தண்ணி யார் எடுத்துக்கிறா? பாகிஸ்தான்காரங்க எடுத்துக்கிறாங்க. 2 லிட்டர் தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ரேசியோவை நீங்கள் அதை பிரித்து வச்சுக்கோங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மூலயமா என்ன பண்ணுறாங்க, 2 ரிவர் இருக்கும். ஏன்னா நம்மளோட நட்பு நாடுகள் கிடையாது, அது எதிரி நாடுகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதனால ஒரு ரிவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2ஆ பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2850 கிலோமீட்டர். நம்ம இந்தியாவில் மட்டும் எவ்வளோ ரன் ஆகுது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. இந்தியாவில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 709 கிலோமீட்டர் வந்து ஓடும். புரிஞ்சுதா? ஸோ டோட்டல் கிலோமீட்டர் 2850 கிலோமீட்டர். இந்தியாவில் மட்டும் ரன்னிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 709 கிலோமீட்டர். ஓகேங்களா. அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. சிந்துவோட எல்லா ரிவரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ். ஓகேங்களா. இடதுகரை துணையாறுகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி, ஜீலம், ஜினாப், ராவி, பியாஸ் அண்ட் சட்லஜ். ஸோ ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு என்ன இருக்கும் அந்ததோட லெஃப்ட் ரைட் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஓகேங்களா. இந்த 5 ரிவரும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜினாப் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி ஆஃப் இண்டஸ், ஜினாப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜினாப். அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடதுகரை துணையாறுகள். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரம்மபுத்திராவும் கங்கை வந்து சேர்ந்தாப்புலே பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கங்கா. ஸோ கங்கா பார்த்துக்கிட்டிங்கன்னா யூகே, உத்தரகாண்ட்ல ஆரிஜினேட் ஆகுது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி.
கங்கோத்திரின்னு சொல்லிட்டு ஒரு கிளேசியஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகிறதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கங்கை ரிவர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கங்கா ரிவர் உருவானதுக்கு பல கதைகள் வந்து சொல்றாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகேங்களா? பல கதைகள் இருக்கு. ஸோ ஏன்சியன் பீரியட்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மவுண்டைன் இந்த மாதிரி மவுண்டைன் இருக்கா? ஸோ உத்தரகாண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மவுண்டைன் கிளேசியஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உருகி ரெண்டு ரிவரோட வந்து ஜாயின் ஆகும். ஓகேங்களா? ஸோ கங்கா உருவானது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரிவர் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு கடவுளோட பெயர்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. தேவ பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, அந்த மாதிரி சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் கடைசியாக இருக்கிறதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரிவர் ஜாயிண்ட் ஆகிட்டு தான் கங்கா வந்து ஃபார்ம் ஆகும். அலக்நந்தான்னு சொல்லிட்டு ஒரு ரிவர், பாகீரதி அப்படின்றது ஒரு ரிவர். ஸோ இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்தோட பேர் தான் என்னதுன்னா தேவ பிரயாகை. இந்த மாதிரி ஒவ்வொரு ரிவரும் ஜாயிண்ட் ஆகும் போது ஒவ்வொரு பேர் வந்து வச்சிருப்பாங்க. விஷ்ணு பிரயாகை, அந்த மாதிரி கடவுளோட பேர்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவை இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கங்காவோட ரிவர். ஸோ கங்கா உருவாகிற இடம் பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி கிளேசியஸ். அண்ட் எந்த ரெண்டு ரிவர் ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அலக்நந்தா அண்டு பாகீரதி. இந்த ரெண்டு ரிவர் ஜாயிண்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது? தேவ பிரயாகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் என்ன இருக்குன்னா கங்கா வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரும். ஸோ கங்கா இந்த மாதிரி ஓடி இந்தியாவில் ஓடிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார் இந்த ரீஜன்லாம் ஓடி கடைசியாக வங்கதேசத்துக்குள்ள வந்து உள்ள நுழையுது. ஸோ இங்கே பங்களாதேஷ் இருக்கு. பங்களாதேஷில் என்ட்ரு ஆகும் போது இதோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனியாக பேர் வச்சிருக்காங்க. ஸோ பத்மான்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. பத்மா. அப்போ கங்காவை பொறுத்தளவு ரெண்டு பேர் தான். ஒன்று கங்கா ஸ்டார்ட் பண்ணும்போது, இன்னொரு இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா பங்களாதேஷில் என்ட்ரு ஆகும்போது அதோட பேர் பத்மா. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சேம் பிரம்மபுத்திராவையும் பார்த்துடலாம். ஏன்னா இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேர்கள் வந்து குழப்பமா இருக்கும், ரிவரோட பேர். ஸோ அதனால தான் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதே போல் ஏற்கனவே பார்த்தோம் மான்சரோவர் லேக் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்டில் தான் பிரம்மபுத்திரா உருவாகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேர்னு பார்த்துக்கிட்டோம்னா சாங்போ, எர்லாங் சாங்போன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல திபெத்தில் பார்த்தீங்கன்னா எர்லாங் சாங்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். ஏன்னா சைனாவில் ஆரிஜினேட் ஆகுது சாங்போன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று செமையுங்டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளேசியஸ்லேருந்து உருவாகும். கங்கா பார்த்தீங்கன்னா கங்கோத்ரின்னு சொல்லி கிளேசியஸ். இங்கே பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா செமையுங்டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளேசியஸ்லேருந்து உருவாகும். அடுத்து சாங்போன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட ஆரிஜினேட் பாயிண்ட், அதோட மீனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர், தூய்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசத்தில் என்ட்ரு ஆகும். அருணாச்சல பிரதேசத்தில் வரும்போது இதோட பேர் பார்த்தீங்கன்னா திபாங், அப்படி இல்லைன்னா திகாங். திபாங் இல்லைன்னா திகாங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அருணாச்சல பிரதேசத்தில் என்ட்ரு ஆகும்போது அடுத்து இந்தியாவுக்குள்ள ஓடும்போது தான் இதோட பேர் என்னது பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பங்களாதேஷ்ல இதுவும் என்ட்ரு ஆகுது. இந்த இடத்துல இதோட பேர் என்னன்னா ஜமுனா. மொத்தம் 4 பேர்கிட்ட இங்க வந்துருச்சு. செமையுங்டாங், கிளேசியஸ் அண்ட் சாங்போ பியூர். அருணாச்சல பிரதேசல என்ட்ரு ஆகும்போது திகாங். அண்ட் இந்தியாவுக்குள்ள ஓடும்போது அதோட பேர் பிரம்மபுத்திரா. பங்களாதேஷ்ல என்ட்ரு ஆகும்போது ஜமுனா. இந்த ரெண்டை குழப்பிக்காதீங்க, ஏன்னா இந்த பக்கம் பத்மான்னு சொல்லியும் பேர் வரும். ஓகேங்களா? அதை போட்டு குழப்பிக்க கூடாது. கங்காக்கு மொத்தமே 2 தான், கங்கை அண்டு பத்மா. முடிஞ்சு. அப்ப மீத எது கேட்டாலும் கொஸ்டின்ல எதை தான் அடிக்கணும்? பிரம்மபுத்திரா தான் ஆன்சர். ஆனா ஒவ்வொரு பிளேஸ்லயுமே ஒவ்வொரு பேர். ஆரிஜினேட் பாயிண்ட்ல என்ன பேர்னா சாங்போ, தூய்மை. இங்க அருணாச்சல பிரதேசத்துல என்னன்னு கேட்பாங்க, பிரம்மபுத்திரா. அருணாச்சல பிரதேசல என்ட்ரு ஆகும்போது அதோட பேர் என்னது அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் வரும். பங்களாதேஷ்ல என்ட்ரு ஆகும்போது அதோட பேர் என்னது, இந்தியாவில் ஓடும்போது அதோட பேர் என்னது அப்படின்னு தான் சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ அருணாச்சல பிரதேசல திபாங் அண்ட் திகாங், பிரம்மபுத்திரான்றது இந்தியாவில் கூப்பிடுறது. பங்களாதேஷ்ல என்ட்ரு ஆகும்போது அதோட பேரு ஜமுனா அப்படின்னு. ஸோ அப்போ 2 ரிவரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல போய் மிக்ஸ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு பேர் வச்சிருக்காங்க மேக்னா. அப்புறம் கடைசியா மிகப்பெரிய ஆற்று தீவுகள் அந்த இடத்துல உருவாக்கிட்டு மிகப்பெரிய டெல்டாக்களை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு ரிவர் போனாலே என்ன ஆகும், டெல்டா மிகப்பெரிய லெவலில் உருவாகும். இங்கே பார்த்தீங்கன்னா கங்கையும் ஒரு பெரிய ரிவர் அண்ட் பிரம்மபுத்திராவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிவர். இந்த ரெண்டும் சேர்ந்து மிகப்பெரிய ஆற்று தீவுகள் வந்து உருவாக்கு. இது கூட குரூப் 2 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய கங்கையும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து
பங்களாதேஷ்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆற்றுத்தீவுகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே மிகப்பெரிய டெல்டாக்களை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த கங்கா கூட ஒரு கொஸ்டின் ஏற்கனவே ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. கங்காவோட டெல்டாவோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா விசிறி வடிவ டெல்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த டெல்டா ஃபார்மேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குமா, ஃபேன் மாதிரி இருக்குமா அந்த விசிறி வடிவத்தில். சின்ன வயசுல இந்த விசிறி இருக்கும்ல, அந்த ஃபேன் வடிவத்தில் இருக்குமா. கங்காவோட டெல்டாவோட பேர் கேட்டாங்கன்னா என்னது, விசிறி வடிவ டெல்டா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பெயர்கள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து டோட்டல் கிலோமீட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கங்கா 2525 கிலோமீட்டர். எல்லாமே இங்கே தான் இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியாவின் மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லிட்டு எதை சொல்கிறோம், கங்காவை வந்து சொல்கிறோம். இது 2900 கிலோமீட்டர். அண்ட் இந்தியாவில் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கிறது 900 கிலோமீட்டர். ஏன்னா நம்மளோட மொத்த ஆறுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா 900 தான் இருக்குது. சிந்து ஏற்கனவே பார்த்தோம் 709 கிலோமீட்டர் தான் பார்த்தோம். ஆனால் இது எவ்வளோ, கங்கா 2525 2000க்கும் மேலே கிலோமீட்டர். ஆனால் லென்த் வைஸ் கம்பேர் பண்ணும்போது சிந்து அதிகம், சிந்து கிடையாது, பிரம்மபுத்திரா தான் அதிகம், அதுக்கப்புறம் சிந்து, அதுக்கப்புறம் தான் இது. ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்தியாவில் எது அதிகமாக பாயுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கங்கா தான் அதிகமாக பாயுது அப்படின்னு சொல்லி அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. 2525 கிலோமீட்டர், அங்கே 2900 கிலோமீட்டர். இந்தியாவில் மட்டும் எத்தனை ரன் ஆகிட்டு இருக்குன்னா 900 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஓகே. அடுத்த ட்ரிபியூட்ரிஸ் வந்து பார்க்கணும். ஸோ ட்ரிபியூட்ரிஸ் பாருங்க. ஸோ கங்காவோட ட்ரிபியூட்ரிஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் லெஃப்ட்னு கொடுக்கலாம், நார்த் சவுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கங்கா வந்து இந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகிட்டு எதை நோக்கி போகுது, ஈஸ்டர்ன் பார்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது நான் இப்போ நிற்கிற மாதிரி. அப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது, இந்த பக்கம். ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம். அப்போ இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ். இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் நார்த் சவுத்துன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நார்த்துனா இங்கே மேலே தானே, அப்போ அது லெஃப்ட்டு. இது கிழக்கு பக்கமாக நோக்கி தானே கங்கை மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது லெஃப்ட்டு, இது ரைட். ஓகேங்களா? அப்போ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ், இது ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ். ஸோ ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா யமுனா, சோன் அண்டு சம்பல். லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கே அண்ட் ஜிலேயே ஸ்டார்ட் ஆகும். கே அண்ட் ஜிலே ஸ்டார்ட் ஆகும். காக்ரா, காண்டக், கோசி அண்ட் கோமதி. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். கங்காவோட ட்ரிபியூட்ரிஸ் எல்லாமே என்னது, கா வரிசையில் ஸ்டார்ட் ஆகும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கே அண்ட் ஜி வரிசையில் ஸ்டார்ட் ஆகும். காக்ரா, காண்டக், கோசி அண்டு கோமதி. அப்போ இந்த மாதிரி பேர்லாம் வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ். யமுனா, சோன் வந்துச்சுன்னா சோன், சம்பல் ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீதம் உள்ளது பிரம்மபுத்திராவோட துணையாறுகள். ஸோ பிரம்மபுத்திரா துணையாறுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திகாங்குன்றது ஒரு துணையாறு தான். ஓகேங்களா? ஸோ பிரம்மபுத்திரா ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ். ஸோ ரைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தீஸ்டா, மானஸ் அண்ட் சுபன்ஸ்ரீ. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ். தீஸ்டா, மானஸ், சுபன்ஸ்ரீ. இங்கே திபாங், அப்புறம் லோஹிட்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட், லோகிட் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. இது புக்கில் கிடையாது, திபாங்லாம் புக்கில் கிடையாது. வெறும் இது மட்டும்தான் இருக்கு. தீஸ்டா, மானஸ், சுபன்ஸ்ரீ அண்ட் பராக்னு சொல்லி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பாரக் இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. ஆனால் இது மட்டும்தான் ரைட்டு, இது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ். லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸில் இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா திகாங்க் நம்ம இந்த மாதிரி படிச்சிருப்போம், பிரம்மபுத்திராவோட இன்னொரு பேருன்னு சொல்லி தான் படிச்சிருப்போமே தவிர்த்து ரைட் லெஃப்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை ட்ரிபியூட்ரிஸ்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. லோகிட்ன்றது ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டது. ஓகேங்களா? அதனால அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ், இது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ். ஸோ இது தேவையில்லை, இது சும்மா படிச்சு வச்சுக்கோங்க, பராக்குன்றது. ஓகேங்களா? இது மட்டும் ரைட் லெஃப்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மொத்தம் இந்த மூணு ரிவர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் பார்த்தாச்சு, டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தாச்சு, என்னென்ன ட்ரிபியூட்ரிஸ்ன்னு சொல்லி பார்த்தாச்சு, ஆரிஜினேட் அண்ட் டெபாசிட் பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு. ஆரிஜினேட் பாயிண்ட் இங்கே திபெத், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி கிளேசியர்ஸ், அங்கே சமயுங்டாங்,
லாஸ்ட் முடிகிறது எப்பவும் போல கடல்ல தான் முடியுது. எங்க பே ஆஃப் பெங்கால். சிந்து முடிகிறது அரேபியன் சி. இங்க இது ரெண்டும் முடிகிறது பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வங்காள விரிகுடா. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பெயர்கள் சொல்றேன். சாங்போ பிரம்மபுத்திரா ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் தூய்மை சமயங்டாங் கிளேசியஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. அருணாச்சல பிரதேசத்துல திகாங் அண்ட் திபாங், இந்தியாவில் பிரம்மபுத்திரா, அண்ட் பங்களாதேஷ்ல என்ட்ரு ஆகும்போது ஜமுனா, கங்கா பங்களாதேஷ்ல என்ட்ரு ஆகும்போது பத்மா. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதோட பேரு மேக்னா. இங்க ஆரிஜினேட் பாயிண்ட் உத்தரகாண்ட் அண்ட் கங்கோத்ரி கிளேசியர், இல்லைன்னா உத்தரகாசி அந்த மாதிரி சொல்லுவாங்க. கிளேசியஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. 2 ரிவர் ஜாயிண்ட் ஆகி தான் கங்கா உருவாகுது. அதாவது நிறைய ரிவர் ஜாயிண்ட் ஆகி உருவாகும். கடைசி 2 ரிவர் பார்த்தீங்கன்னா அலக்நந்தா அண்ட் பாக்ரிதி, இது உருவாகி தான் தேவ இடத்துல இருந்து தான் கங்கா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் ஆகிட்டு பங்களாதேஷ்ல போய் முடியும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீபகற்ப ஆறுகள்னு சொல்லி சொல்லுவாங்க. தீபகற்ப ஆறுகளில் 2 டைப்பாக பிரிக்கிறோம். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்லி. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொல்லிட்டு. ஸோ வெஸ்டர்ன் பார்ட் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அண்ட் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஸோ இதில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் முதல் 2 பார்க்கலாம். அடுத்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து பார்க்கலாம். ஸோ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் 2 இருக்கு. ஒன்று நர்மதா, இன்னொன்று தப்தி. ஸோ நர்மதா பார்த்துக்கிட்டிங்கன்னா 13-12 கிலோமீட்டர்ஸ் அண்ட் தப்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 to 4 கிலோமீட்டர் டோட்டல் கிலோமீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆரிஜினேட் பாயிண்ட்டு ஒரே இடம் தான், மத்திய பிரதேஷ். ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக் பேர் வந்து கேட்பாங்க. ஸோ நர்மதாவோட ஆரிஜினேட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமர்கண்டக் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அமர்கண்ட் பீடபூமி அப்படின்னு சொல்லி. இது தப்தியோட ஆரிஜினேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முல்டாய், மத்திய பிரதேசத்துல முல்டாய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆரிஜினேட் பாயிண்ட் வந்து அமர்கண்ட் பீடபூமி, இங்க முல்டாய்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதோட துணை ஆறுகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தப்திக்கு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். மொத்தம் 8 துணை ஆறுகள் வந்து இருக்கு. ரைட் லெஃப்ட் வந்து ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. இதை ஆர்டர் படி எழுதி வச்சுக்கோங்க. வாகி, கோமை, அர்ணாவதி, அனேர். ஸோ இந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. வாகி, கோமை, அர்ணாவதி, அனேர். ஸோ இந்த ஆர்டரில் எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு அரேஞ்ச் இல்லாமல் எழுதிட்டேன். ஸோ படிக்கும்போது இந்த மாதிரி படிங்க. வாகி, கோமை, அர்ணாவதி, அனேர், நிசு, புரே, போரி, பஞ்சாரா. ஸோ ஒரு ஆர்டராக இருக்கும். ஓகேங்களா? சொல்லும் போது அப்படியே வரிசையாக இருக்கா? ஸோ இந்த 8 ரிவர் இருக்கு. வாகி, கோமை, அர்ணாவதி, அனேர், நிசு, புரே, போரி, பஞ்சாரா. ஸோ ஃபர்ஸ்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, அடுத்த 4 பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ 8 ரிவரை எழுதிட்டு முதல் 4 பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் அடுத்த 4 பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ். ஸ்கூல் புக்கில் 8 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வாகி, கோமை, அர்ணாவதி, அனேர், நிசு, புரே, போரி, பஞ்சாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா ரிவரும் படிக்கும் போதும் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க, அந்த ட்ரிபியூட்ரிஸ் தானே கேட்குறாங்க. அப்போ 8 எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் டிஃப்ரெண்ட் சைட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சாரான்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, பஞ்சார் அப்படின்னு மட்டும் பேர் இருக்கு. பஞ்சாரா. ஸோ பக்கத்தில் துணை எழுத்து மட்டும் இருக்கு. ரான்னு ஒரு பேர் இருக்கு. இங்கே வெறும் பஞ்சர்னு மட்டும் இருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க. அதே போல் இங்கே வதின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அருணாவதின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதே போல் ஈஸ்டர்ன் ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை பற்றி பார்ப்போம். அதில் நிறைய பேர் வதின்னு சொல்லிட்டு முடியும். ஹேமாவதி, அர்க்காவதி, அமராவதி அந்த மாதிரி சொல்லிட்டு வரும். இங்கே இருக்கிறது அருணாவதின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் கோதாவரிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திராவதின்னு சொல்லிட்டு ஒரு பேர்லாம் இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேட்டு படிக்கணும். என்னால் எல்லாத்தையும் படிக்க முடியலைன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட்டனாச்சும் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8 இந்த மாதிரி படிங்க, இது ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2ல தான் இந்த கொஸ்டின் கேட்டது. ஹெரான்றது ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி. எந்த நதியோட ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம எல்லாரும் எதை படிச்சிருக்கோம், ட்ரிபியூட்ரிஸ் எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போயிருக்கோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறனால. ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்டுட்டாங்கன்னா ரைட் எது லெஃப்ட் எதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரிஸ் அண்டு லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி. ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி பார்த்தீங்கன்னா ஹெரான்,
கோலார் அண்ட் பரான், உரி. லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி பார்த்தீங்கன்னா பர்னர், பஞ்சர், துதி தவா அண்ட் சக்கார் அப்படின்ட்டு. துதி தவா ஈஸியாக பண்ணிடலாம். துதின்றது இந்த கடவுளை கும்பிட்றது துதி அப்படின்னு சொல்லிட்டு. தவானா தெரியும்ல, டவரா, டவால வைக்கிறோம்னு சொல்கிறோம்ல சமைக்கிறது, தவா. சக்கார் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க, சமையல் கூட நான் வச்சுக்கோங்க. அப்போ அந்த பஞ்சார் இந்த மாதிரி நான் வச்சுக்கணும், டிஃப்ரென்ஷியேட். பஞ்சர்ன்றது இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு பஞ்சாரான்றது அங்கே போயிடணும், தப்திக்கு போயிடணும், பஞ்சர்ன்றது நர்மதாக்கு வந்துடணும். அப்போ மிச்சத்தை மட்டும் நான் வச்சுக்கணும். இங்கே இருங்க பர்னர். பர்னர்னா என்னது? கேஸ் அடுப்பில் அந்த பர்னர்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது மாதிரி நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன ஷார்ட்கட் இருக்கோ அது மாதிரி ஈஸியாக நான் வச்சுக்கலாம். மொதல் அந்த 4 ரிவரையும் சேர்த்து நடத்திருப்பேன், ஆனால் அதில் நிறையா ட்ரிபியூட்டரிஸ் வந்து இருக்கு, அதனால மொத்தமாக படிக்க முடியாது. அதனால இந்த ரெண்டை ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி படிக்கணும்? அந்த சமையல் பொருள் மாதிரி பர்னர், பஞ்சாரா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க போறீங்க. இன்னொன்று துதி, தவா ஏற்கனவே பார்த்துட்டோம், சக்கார் சமையல்னு கூட நான் வச்சுக்கோங்க. இந்த ஹெரான்றது மறக்கவே மறக்காது, ஏன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது. ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் நர்மதா, ஹெரான், கோலார் அண்டு உரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன், இதை ஒரு ஆர்டரா படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. மொத்தம் 8 ரிவர் இருக்கு. முதல் நாள் வந்து ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி, அடுத்த நாள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி. எப்படி படிக்கணும்? வாஹி, கோமை, அர்ணாவதி, அனேர், நிசு, புரே, போரி, பஞ்சாரா. சொல்லும் போது அப்படியே வரிசையா சொல்லிருங்கன்றேன். நிசு, புரே, போரி, பஞ்சாரா, வாஹி, கோமை, அர்ணாவதி, அனேர். ஏ இந்த பக்கம் ஏ லெட்டர் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஏ லெட்டர் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதை நான் இந்த ஆர்டரில் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ 1 2 3 4 மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். வாஹி, கோமை, அர்ணாவதி, அனேர். ஏன்னா மறுபடியும் எழுதி போடுறேன், அப்படி நான் வச்சுக்கோங்க. வாஹி, கோமை, அர்ணாவதி, அனேர். இந்த ஆர்டரில் படிங்க, ஈஸியாக இருக்கும். வாஹி, கோமை, அர்ணாவதி, அனேர், நிசு, புரே, போரி, பஞ்சாரா. ஸோ சமையல் பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா இது பர்னரு, பஞ்சாரா, பஞ்சர், துதி, தவா, சக்கார் சமைக்க போகிறேன். ஹெரான், கோலார், பரன் அண்டு உரி. ஓகே, இது மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற அந்த லெஃப்ட்டும் அந்த ரைட் லெஃப்ட்டும் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே போல தான் அந்த 4 ரிவர்லையும் அப்படியே வரிசையாக படிப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது நோட் பண்ணிக்கலாம், அடுத்தது பார்க்கலாம். அடுத்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி பார்த்தது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், இப்போ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் 4 மேஜர் ரிவர் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மகாநதி, கோதாவரி அண்ட் கிருஷ்ணா, அப்புறம் காவேரி. ஓகேங்களா? ஸோ இதோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ கிலோமீட்டர் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ 1400, இங்கே 800. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எப்படி இருக்கு? 0 0லயே இருக்கு. ஸோ 800 1400. ஸோ அடுத்து 851 கிலோமீட்டர்ஸ், இங்கே 1465 கிலோமீட்டர். ஸோ படிக்கும் போதும் நீங்கள் இந்த மாதிரியே படிங்கன்ற. ஓகேங்களா? ஒவ்வொரு ரிவர்ஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிலோமீட்டர் தனித்தனியாக படிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் மொத்தமாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும். ஸோ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்டு காவேரி. லொக்கேஷன் டாபிக்லேயே நம்ம ஒரு சில கண்டென்ட்லாம் பார்த்துருப்போம். ஸோ மகாநதியோட டெட் அண்ட் பாயிண்ட்ல தான் என்ன இருக்கு? சிலிக்கா லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, சிலிக்கா ஏரி. ஸோ அதே போல கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் என்ன இருக்குன்னா கொள்ளையரன் லேக் வந்து இருக்கு. ஸோ இது ஃப்ரெஷ் வாட்டர், இது பேக் வாட்டர். ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய பேக் வாட்டர் லேக் சிலிக்கா ஏரி, பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க அதோட பேர். ஓகேங்களா? இது கொள்ளையரன் லேக்குன்றது ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடோட பார்டருக்கும் ஆந்திராவோட பார்டருக்கும் இடையில பார்த்துக்கிட்டிங்கன்னா புலிக்காட் லேக் வந்து இருக்கும், பழவேற்காடு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். லொக்கேஷன் டாபிக்லேயே முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த விஷயம்லாம். லேக்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சிலிக்கா லேக் அண்ட் கொள்ளையரன் லேக், இங்கே புலிக்காட் லேக். ஸோ இதோட கிலோமீட்டர் டெபாசிட் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்? எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஃபுல்லாகவே பே ஆஃப் பெங்காலில் தான் முடியும். ஸோ அதே போல் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஃபுல்லாமே
அரேபியன் சீல தான் முடியும். அப்போ முன்னாடியே நம்ம பார்க்குறோம் நர்மதா அண்ட் தப்தி ஃபுல்லாமே டெபாசிட் பாயிண்ட் என்னதான் அரேபியன் சி. இந்த பக்கம் எல்லா ரிவருமே ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஃபுல்லாமே பே ஆஃப் பெங்கால். அப்போ நம்ம என்ன படிக்கணும், ஆர்ஜினேட் மட்டும்தான் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ மகாநதி ரிவர் ஆர்ஜினேட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சத்தீஸ்கர் அண்ட் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. சிகா, மொத்தம் 3 பிளேஸ், சத்தீஸ்கர், ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்டு சிகா. மாநிலம் கொடுத்துருக்கான், மாவட்டம் கொடுத்துருக்கான், உள்ள அதுக்கு ஒரு பேர் வேற, சின்ன ஒரு ஊரோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க. சத்தீஸ்கர், ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிகான்னு சொல்லிட்டு ஒரு பேர். உங்களுக்கு ஆப்ஷன்ல சிகா கூட இருக்கலாம். முன்னாடி நம்ம பார்த்தோம்ல திபெத் இருக்கலாம், இல்லைன்னா கைலாஸ் மவுண்டைன் இருக்கலாம், இல்லைன்னா மான்சரோவர் லேக். இந்த 3ல எதுனாலும் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே போல தான் இங்கேயும் சத்தீஸ்கரும் கொடுக்கலாம், ராய்ப்பூரும் கொடுக்கலாம், சிகான்ற அந்த பிளேஸ் கொண்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மகாநதி ரிவர் அந்த இடத்துல. ஸோ இந்த ரிவர் சத்தீஸ்கர், ராய்ப்பூர், சிகா, இந்த ரிவரோட பாதி வழியில தான் ஒரு டேம் வந்து இருக்கு. ஸோ என்ன டேம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் டேம். ஓகேங்களா. ஹிராக்குட் டேம். இந்தியா கிடையாது, வேர்ல்டு. ஹிராக்குட் டேம். ஓகேங்களா. நீளமான அணைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. உலகின் நீளமான அணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹிராக்குட் டேம் அப்படின்னு. ஹிராக்குட் டேம் எங்க இருக்கு, எந்த ரிவர்ல இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. சத்தீஸ்கர் தானே ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப சத்தீஸ்கர் டிஸ்ட்ரிக்ட் போடக்கூடாது. ஓகேங்களா. ஹிராக்குட் வந்து ஒடிசால இருக்கு. ஓகேங்களா. ஒடிசால தான் இந்த ஹிராக்குட் டேம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். புரிஞ்சுதா? எல்லாமே படிச்சதை வச்சு ஆன்சர் போறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக சத்தீஸ்கர் ஆன்சர் போட்டக்கூடாது. சத்தீஸ்கர், ஒடிசா தான் இந்த பக்கத்துல ஸ்டேட்ல தானே இருக்கும். ஸோ ஹிராக்குட் டேம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. மகாநதி ரிவர் அங்க சிலிக்கா லேக். அந்த ஃபேக்ட் புக்ல உள்ள ஃபேக்ட் மட்டும் போதும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து கோதாவரி. ஸோ கோதாவரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா ரிவர் எங்கன்னா நாசிக் குன்றுகள்னு சொல்லுவாங்க. நாசிக் ஹில்ஸ் இங்க ஆரிஜினேட் ஆகும். ஸோ கோதாவரி ரிவர் நாசிக் ஹில்ஸ்ல வந்து ஆரிஜினேட் ஆகுது. இங்க ஒரு சின்ன கண்டென்ட் வந்து இருக்கு. ராஜமுந்திரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல இந்த ரிவர் 2ஆ ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ கௌதமி அண்ட் வசிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ ஸ்ப்ளிட் ஆகிட்டு முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிற இடம் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஏன்னா இங்கே ஒன்று இருக்கு, காவிரிக்கும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரில் கோதாவரியில் நாசிக் ஹில்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. கௌதமி அண்ட் வசிஷ்டா எந்த பிளேஸில் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜமுந்திரி கிட்ட, ராஜமுந்திரின்னு ஒரு பிளேஸ் கிட்ட 2ஆ ஸ்ப்ளிட் ஆகும். கௌதமி அண்டு வசிஷ்டா. எப்படி ரெண்டு ரிவர் ஸ்ப்ளிட் ஆகிற ரிவரோட பேர் என்னது, கௌதமி வசிஷ்டா அப்படின்னு சொல்றாங்க. கௌதமி அண்ட் வசிஷ்டா. ஸோ கடைசியா பே ஆஃப் பெங்கால போயிட்டு முடிச்சோம். ஸோ அடுத்து கிருஷ்ணா ரிவர். ஸோ சேம் அதே மகாராஷ்டிரா. எங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா மகாபலேஸ்வர் ஸோ டெம்பிள் இருக்கும், மகாபலேஸ்வர் டெம்பிள்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகும். இது ஒன்று. இது முடிகிற டெட் எண்ட் பாயிண்ட்ல ஒரு கோயில் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஹம்சலா தேவின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல போய் முடியும். இதெல்லாம் உங்களுக்கு கீவேர்டு மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க. கிருஷ்ணா ரிவரோட டெட் எண்ட் பாயிண்ட்ல என்ன பிளேஸ் இருக்கு, ராஜமுந்திரின்ற பிளேஸ்ல கோதாவரி என்னென்ன ரிவரா ஸ்ப்ளிட் ஆகும், கௌதமி, வசிஷ்டா. ஹிராக்குட் டேம் எந்த ரிவர்ல இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஒன் காவிரி. காவிரி எல்லாருக்கும் தெரியும், கர்நாடகா, குடகு மலைன்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டுலாம் இருக்கும்ல, குடகுமலை பாட்டு. அதுக்கப்புறம் இதோட மேஜர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தலைக்காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆரிஜினேட் பாயிண்ட் தலைக்காவேரி அப்படின்ற படத்துல தான் ஆரிஜினேட் ஆகும். ஓகேங்களா. இது அப்பர் கோர்ஸ் அண்ட் லோயர் கோர்ஸ் மாதிரி காவேரி 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல இப்படி ஒரு லோயர் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா தர்மபுரி கிட்ட வந்து இது நடக்கும். ஏன் மேல இருந்து கீழே விடுது, அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்குமா, ஒகேனக்கல் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதான் அப்பர் கோர்ஸ் அண்ட் லோயர் கோர்ஸ் மாதிரி எதை பிரிச்சிருப்பாங்க, காவிரி ரிவர் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ கர்நாடகாவில் ஆரிஜினேட் ஆயிட்டு தர்மபுரி கிட்ட
ஒகேனக்கல் ஃபால்ஸ் மூலியமா கீழே விழுந்து அதுக்கப்புறம் லோயர் கோர்ஸ் மூலியமா வரும். அப்பர் கோர்ஸ் அண்ட் லோயர் கோர்ஸ் மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த தருமபுரிக்கு முன்னாடியே சிவசமுத்திரம் சொல்லிட்டு ஒரு அணை கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ரிவர் வந்து ஜாயின் ஆகும். அந்த 2 ரிவரோட பேர் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அமராவதி, இன்னொன்று நொய்யல். அமராவதி, நொய்யல். ஓகேங்களா? ஸோ வலது கரையில் பார்த்தீங்கன்னா அமராவதி இருக்கும், இடது கரையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நொய்யல் வந்து இருக்கும். ஓகேங்களா? அமராவதி அண்டு நொய்யல் இந்த டைரக்ஷன் பார்த்தோன்னா போகுது. அப்போ இதான் ரைட் ஹேண்ட் ட்ரிபுட்ரிஸ், இது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபுட்ரிஸ். ஓகேங்களா? ஈஸ்ட் நோக்கி தான் பார்த்துருக்கோம். அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபுட்ரிஸ், இந்த பக்கம் வர்றது ஃபுல்லாமே ரைட் ஹேண்ட் ட்ரிபுட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அமராவதி அண்டு நொய்யல் எங்க சிவசமுத்திரம் அணைக்கிட்ட, சிவசமுத்திரம் டேம் வந்துருக்கு. அப்புறம் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸை உருவாக்கிட்டு மறுபடியும் திருச்சி வழியா போகுது. ஸோ திருச்சி கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் வந்து இருக்கு. ஸோ ஸ்ரீரங்கம் டெம்பிள் கிட்ட இதுக்கு முன்னாடி காவிரி ரிவர் 2ஆ ஸ்ப்ளிட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ ஒரு ரிவரோட பேரு காவிரி, இன்னொரு ரிவரோட பேரு கொள்ளிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ திருச்சிக்கிட்ட போனோன்னா காவிரி டேம்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அடுத்து கொள்ளிடம் டேம்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ 2ஆ ஸ்ப்ளிட் ஆகி இந்த ஸ்ரீரங்கத்தீவு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஜாயின் ஆகும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள தீவு எங்க இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஸ்ரீரங்கம்னு சொல்லி ஆன்சர் போடும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள தீவுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது, ஸ்ரீரங்கம் போடும். சார் தீவே இல்லையே கடலை சுத்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தீவோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தோம், கணவாய்னா என்னன்னு சொல்லி கேட்டேன். அதே போல ட்ரிபுட்ரிஸ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டரினா என்னன்னு எக்ஸ்பிளனேஷன் இருக்கா. ஸோ அதே போல தீவுன்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பக்கமும் சூழ்ந்துள்ளதை என்ன சொல்லுவாங்க, தீவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஸ்ரீரங்கம் சுத்தி என்ன இருக்கு, இந்த காவிரி நீர் வந்து இப்படி சுத்தி இருக்கு. ஸோ அதனாலதான் இதை என்ன சொல்றாங்கன்னா ஐலாண்டுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப தமிழ்நாட்டில் உள்ள தீவுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்ரீரங்கம் தீவு. தமிழ்நாட்டில் உள்ள எரிமலைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா வல்கோனா. தமிழ்நாட்டில் எங்க எரிமலை இருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள எரிமலைன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், திருவண்ணாமலைன்னு போடணும். ஓகேங்களா? திருவண்ணாமலை ஜோதின்னு சொல்லி சொல்லுவாங்களா. திருவண்ணாமலை மவுண்டைன் இருக்குல்லப்பா, அது வல்கோனா. ஓகே, சைலண்ட் வல்கோனான்னு சொல்லி சொல்லுவாங்க. வல்கோனாலே நிறைய டைப் வந்து இருக்கு, ஆக்டிங் வல்கோனா, சைலண்ட் வல்கோனா அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு. ஓகேங்களா? ஆக்டிங் வல்கோனானா அப்பப்போ வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேரன் தீவுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்தமான் நிக்கோபார் தீவுல பார்த்தீங்கன்னா பேரன் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? வல்கோனா அது அப்பப்போ வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சைலண்ட் வல்கோனானா ஒன் டைம் முன்னாடி வெடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் பல காலங்கள் வந்து என்னவா இருக்கும், சைலண்டாக தான் இருக்கும். அடுத்து எப்போ வெடிக்கும்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் திருவண்ணாமலையில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் காவிரி கொள்ளிடம் மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிட்டு பல கிளையாறுகளை அடுத்து பிரிஞ்சு போகும். ஸோ முன்னாடியே பார்த்தோம் டிஸ்ட்ரிபியூட்ரின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ட்ரிபியூட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேற வேற இடத்துல ஆரிஜினேட் ஆகும், ஒரு ரிவரோட வந்து ஜாயிண்ட் ஆகும். டிஸ்ட்ரிபியூட்ரினா ஒரே ரிவர் தான், இந்த ரிவர்ல இருந்து பல கிளையாறுகளா பிரிஞ்சு போகுது இங்க. ஸோ இங்க பிரிஞ்சு போய் கடைசியில் எங்க போய் முடியுது, பூம்புகார்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல போய் முடியுது. பூம்புகார்ன்னு சொல்லிட்டு பிளேஸ்ல போய் முடியுது. சோழர்களின் துறைமுகம்னு சொல்லி சொல்லுவாங்க பூம்புகார். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பல ஆற்றுத்தீவுகளை உருவாக்குதான். ஸோ இது நிறைய ரிவர்ஸ் இருக்கு இந்த இடத்துல இருக்கிறனால அதிகமான வண்டல் மண்கள் வந்து இருக்கு, அலுவியல் சாயில்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிளேஸை காவிரி டெல்டாவை என்ன சொல்லுவாங்கன்னா கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா காவிரியோட டெல்டா வந்து சொல்றாங்க. ஸோ கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா. இது காவேரி டெல்டா, கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா, காவிரி டெல்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கிடையில ஒவ்வொருதுக்கும் ஒரு வேறு பெயர்கள் வந்து இருக்கு. ஸோ முன்னாடியே பார்த்தோம், கங்காவுக்கு வேறு பெயர்கள் பார்த்தோம், பிரம்மபுத்திராவுக்கு வேறு பெயர்கள் பார்த்தோம். ஸோ அதே போல இங்க பாருங்க, கோதாவரிக்கு இன்னொரு பேர் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கோதாவரிக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா விருத கங்கா.
கோதாவரிக்கு இன்னொரு பேர் என்ன? அது விருத கங்கா. ஸோ அதே போல காவிரிக்கு இன்னொரு பேரு தச்சின் கங்கா. தச்சின் கங்கா, அது விருத கங்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று சவுத் ஆஃப் கங்கான்னு சொல்லி, சவுத் ஆஃப் கங்கை நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, காவேரி நதி. ஓகேங்களா? தென்னிந்தியாவின் கங்கை நதி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? காவிரி ரிவர் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லிட்டு கங்கைன்னு ஆன்சர் போடக்கூடாது. நான் ஒரு வாட்டி அந்த தப்பு தான் பண்ணேன். ஓகேங்களா? தென்னிந்தியாவின் கங்கை நதி இல்லை தென்னிந்தியாவின் நீளமான நதி அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் அடிக்கக்கூடாது, கங்காவை போய் அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இங்கே சவுத் இந்தியாவில் எது நீளமான நதி? கோதாவரி தான் பெருசு. அதான் கிலோமீட்டர் பார்க்கணும்ல, அதுக்கு தான். ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தச்சின் கங்கா மீன்ஸ் வந்து அங்க கங்கை நதி போல இங்க என்ன நதி இருக்கா? காவிரி ரிவர் வந்து இருக்கு. அதனாலதான் தச்சின் கங்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இதோட பேரு விருத்த கங்கா. ஓகே, ஸோ நம்ம கண்டென்ட் பார்த்தாச்சு. ஸோ பேலன்ஸ் உள்ளது ட்ரிபியூட்ரிஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ரிவரோட ட்ரிபியூட்ரிஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரிபியூட்ரிஸ் பார்க்கலாம். Okay, last one. So eastern rivers, east flowing rivers, Mahanadi, Godavari, Krishna and Kaveri. So right hand tributary and left hand tributaries. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஆனால் ஒரு சில சின்ன சின்ன கீவேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் காவேரி பாருங்க. ஸோ காவேரி முன்னாடி நான் ஷார்ட்கட் சொன்னேன், வதி வதின்னு சொல்லிட்டு முடியும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் படிக்க முடியாது. இந்த வதி எக்ஸப்ஷனை மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தப்தி ரிவர்ல கூட பார்த்தோம், அருணாவதின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா? நர்மதாக்கும் தப்திக்கும் டிஃப்ரென்ஸ் சொன்னா பஞ்சாரா பஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அதே போல அருணாவதின்னு சொல்லி அங்கே ஒன்று பார்த்தோம். இங்கே பாருங்க, இந்திராவதின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும், இந்த வதிலாம் எங்க வருதுன்னு சொல்லிட்டு. அதே இங்க பாருங்க, காவேரிக்கு பாத்தீங்கன்னா ஹேமாவதி, அர்க்காவதி, அமராவதி இங்க. ஓகேங்களா? அருணாவதி அங்க, ஹேமாவதி, அர்க்காவதி, அமராவதி. அமராவதி ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ல இருக்கு, அர்க்காவதி ஹேமாவதி பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ல இருக்கு. இந்திராவதியும் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி. அப்ப அங்க அருணாவதி எதுல இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனா அங்க ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரியில இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல அமராவதி, அப்ப 2 ஏ அங்கேயும் ஒரு ஏ. இந்த ஏ வந்துச்சுன்னா என்னது? ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி. அர்க்காவதி மட்டும் வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி. இந்திராவதி வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி. இப்படி மொத்தமா தான் எல்லாத்தையும் ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து மிச்சம் இருக்கிறது நொய்யல், கபானி, பவானி. அப்ப நீ கபினின்னு சொல்லி சொல்லுவாங்க. கபானி இல்லைன்னா கபினி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கபினி பவானிலாம் வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி ஆஃப் காவேரி. அடுத்து நொய்யல், இங்க ஹெராங்கி. இந்த பேர் மட்டும்தான் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து கோதாவரிக்கு வாங்க. ஏன் கோதாவரியும் காவேரியும் பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு ஃபெமிலியரான பேர் மாதிரி தெரியும். இப்போ மகாநதியில் ரிவர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்க்குள்ளேயே நுழையாது. ஓங், டெல், ஜாங்க் அந்த மாதிரி சொல்லி இருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கதை படிச்சுட்டு மிச்சம் இருக்கதை அது வந்தாலும் ஒன்று தான், வரலாற்றுனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அப்போ கோதாவரியும் காவேரியும் மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்க. ஸோ கோதாவரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சிரா, இது இம்பார்ட்டன்ட். இது லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி ஆஃப் கோதாவரி, மஞ்சிரான்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பூர்ணா, மற்ற எல்லாமே என்னது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி தான் அதிகமாக இருக்கு. அப்போ புக் கொடுத்துருக்க எல்லாமே இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி. இது புக்கில் இல்லை உங்களுக்கு மஞ்சிரா, ஆனால் இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால தான் அதையும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. மஞ்சிரான்றது லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி ஆஃப் கோதாவரி. அப்போ எது கேட்டாலும் என்னதான் கோதாவரியில் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி தான் ஆன்சர். பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, சபாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப இங்க பெண் கங்கா, அப்ப இதே டாபிக்ல கங்கா மாதிரியே பேர் வந்திருக்கு. ஸோ அதனாலதான் இங்க பாருங்க கிருஷ்ணால இந்த பேரையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன், பஞ்ச் கங்கா அண்ட் துத் கங்கா. அப்ப கங்கா கங்கா பேர் வந்துச்சுன்னா எங்க வருது? கிருஷ்ணாலே ஆன்சரா வருது. இது ஈஸியா நான் வந்துடும், பெண் கங்கா. அப்ப கோதாவரி பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்றது, பெண்கள் நேமா இருக்கும், பெண்கள் பேரா இருக்கும். பூர்ணா, இந்திராவதி,
பெண்கங்கா, பிரணீதா. ஓகேங்களா, இதெல்லாம் பெண்களின் பெயர்களா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா வதி வதி வதியும் கபாலின்றது ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரிஸ். இது மாதிரி நான் வச்சுக்கலாம். அடுத்து இங்க கங்கான்னு சொல்லி இப்பதான் ஸ்டார்ட் சொன்னா, இதே டாபிக்ல உள்ள கிருஷ்ணால பாத்தீங்கன்னா பெண்கங்கான்னு ஒண்ணு இருக்கு, துத்கங்கான்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து துங்கபத்ரா ஈஸியா ஞாபகம் வந்துடும் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹிஸ்டரியிலேயே படிச்சிருப்போமா, விஜயநகர பேரரசு அண்டு பாமினி கிங்டம் என்ன சண்டை, துங்கபத்ரா ரிவருக்கு வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அப்ப கர்நாடக ரீஜன், ஆந்திரா கர்நாடக ரீஜனை கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. அடுத்த என்ன, பீமா, முஷி, முனேர். இந்த பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி பீமா. பீமானத்துல பீமன் சொல்லி நான் வச்சுக்கோங்க. பீமன்னா எங்க இருக்கு, கிருஷ்ணா பீமன். மகாபாரதத்தில் அப்படிதானே வரும், கிருஷ்ணர் இருப்பாரு, பீமனும் இருப்பான். அப்ப பீமா வந்து நான் வச்சுக்கோங்க. பீமா, முஷி, முனேர். அப்ப மீத நீங்க ஒரே டாபிக் தான், ஒன்னே ஒன்று தான் படிக்கணும். எது, மகாநதியோட ரிவர் மட்டும்தான் படிக்கணும். அப்ப இந்த ரிவர்லாம் ஞாபகம் வச்சிருந்தோம்னா மீத வர ரிவர் தான் எங்க, மகாநதிக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டோம். ஏன்னா நர்மதாவும் தப்தி எங்க பார்த்துட்டோம், முன்னாடியே பார்த்துட்டோமா ஷார்ட்கட்டு. நர்மதாக்கு என்ன பார்த்தோம், கிச்சன் வச்சு ஷார்ட்கட் பார்த்தோமா, பர்னர், தவா, அந்த மாதிரிலாம் சொல்லி ஷார்ட்கட் பார்த்தோம். அப்ப அதை வச்சு இதுல எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்ப அதுல வராது இதுல வந்துச்சுன்னா ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஐபின்றது நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப இதெல்லாம் கேட்பாங்கன்னு தோணுது. ஓகேங்களா, வெறும் ஐபின் மட்டும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்ல நன்னுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நன் ரிவர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அது மகாநதியோட ரிவர். ஓகே ஓகே, இதோட போதும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ரிவர்ஸ் டாபிக் பார்த்துருக்கோம். இந்தியாவின் வடிகால் அமைப்புன்னு சொல்லிட்டு டாபிக் வந்து பார்த்துருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 ரிவருக்கு மேலே பார்த்துருப்போம். ஓகேங்களா, வடக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பார்த்தீங்கன்னா இமயமலையில் உண்டாகும் ஆறுகளில் 3 பார்த்துருக்கோம், சிந்து, பிரம்மபுத்திரா அண்டு கங்கா. கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா பெனிசுலா ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் 2 பார்த்துருக்கோம், நர்மதா அண்டு தப்தி. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ல 4 ரிவர், கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி அண்டு மகாநதி. இந்த ரிவரோட எங்கெங்க ஆரிஜினேட் ஆகும், மறுபடியும் சொல்றேன், எங்கெங்க ஆரிஜினேட் பாயிண்ட், எங்கெங்க டெபாசிட் பாயிண்ட். அது கிலோமீட்டர் படிக்க முடிஞ்சா படிங்க, அதில் அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஸோ அப்புறம் கடைசியா பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கீவேர்ட் நிக் நேம்லாம் வச்சு கேட்பாங்க. பத்மான்ற பேர் என்ன, அது மேக்னான்ற பேர் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்கட் ட்ரிபியூட்டரிஸ் என்னது, டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் என்னது, எது ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி, லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி புதுசாக எனக்கு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதை முக்கியமாக படிச்சுட்டு போங்க. ஏன்னா அடுத்து கொஸ்டின் வந்து கஷ்டமாயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக வந்து போட முடியும். அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரின்னு சொல்லிட்டு 2 இடத்துல பார்த்துருக்கோம். ஒரு இடத்துல ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க, ஜினாப்புன்னு சொல்லி பார்த்தோம், சிந்து நதியோட மிகப்பெரிய துணையாறு. இன்னொன்று நான் சொல்லி கொடுத்துருக்கேன், மஞ்சீரா. இது ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு. ஓகேங்களா, மஞ்சீரான்னு சொல்லி சொல்லுவாங்க, கோதாவரி ஆற்றோட மிகப்பெரிய துணையாறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி.